அவருடைய ஊசிகளை எடுக்கிறோம். இதில் வந்து 12 ஓட்டம் இருந்தாலும் நமக்கு முக்கியமான ஓட்டம் அப்படிங்கிறது வந்து வாதம் பித்தம் கம்மம் 3 தான். அதுலேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். இருந்தாலும் மற்றதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த டியூ20 எடுக்கிறோம். இதான் பெரும்பாலும் மறந்து போகிறது அப்படிங்கிறதுனால அது எந்த ரத்தமும் வந்த நார்மல். அடுத்தது கைப்பகுதி. கைப்பகுதியில் நம்ம அப்படியே எந்த புள்ளி வருதோ ரத்தம் வந்தால் பிடிக்க போகிறோம். ஏன்னா ஆள் ரத்தம் 10ஆம் முறைக்கு தான் வர்றாங்க. இதில் வந்து எல்லாத்துக்கும் ரத்தம் வர 1 தான் வரும். இப்போ SI3 உள்ளாரால ஓடி இருக்கு, பலன் கொடுத்துருச்சு. அது அவருக்கும் தெரியும், நமக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? பலன் நமக்கு தெரியும். ஒரு 40% உள்ள ரத்தம் இருந்தாலும் உள்ளாரால ஓடி ஜெயிச்சிருச்சு, நமக்கு தெரியாது. நமக்கு வந்தால் தான் நம்ம வந்து சேப்பு கடலை நம்ம நோட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆக்சிஜன் தெரப்பி, இதை விட ஆக்சிஜன் அனுப்பியிருக்கோம், எல்லாத்தையும் இணைச்சாச்சு, எல்லாம் ஓடிடுச்சு. அவருக்கு பெனிஃபிட் தெரியும், ஆனால் நமக்கு தெரியாது. ஏன்னா ரத்த அளவு சரியாக இருந்தாலும் நம்ம வந்து குடிக்க முடியும். வலிலாம் குறைஞ்சிருக்கும். முதல்ல இந்த வலி குறைஞ்சிருக்கும், வீட்டுலாம் குறைஞ்சிருக்கும். எங்கே வரல, அதில் ரத்தம் வந்து அதை நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து உள்ள ஓடிடுச்சு, அதனால அது வந்து என்ன ஆயிடுச்சு. ஆக்சிஜன் 10 இல்லை, இது ஆக்சிஜன் லைன் தானே. இதை நீங்கள் ரொம்ப நாளாக விட்டு வச்சதுனால அங்கங்கே ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுருக்கு. இப்போ ரத்த குழாய் அடைப்பு எடுக்கிற புள்ளிகள் சார், அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். இன்னொன்று புள்ளி இன்னொன்று இந்த ரத்தம் நவர முடியாமல் தேங்கி விட நம்ம ஒன்று ரத்தம். இப்போ தான் அவருக்கு அந்த இருமல் வராமல் இந்த புள்ளி ஓட ஆரம்பித்தோம். தலைவலிலாம் உள்ள தலை இந்த 2 இடத்துலையும் ரத்த ஓட்டம் வரும். இப்போ இந்த இடத்துல கலரை பாருங்க, எவ்வளோ கண்ணை கரைன்னு வச்சு ஆரம்பிக்கல. இப்போ அந்த இடம் நமக்கு வெளிச்சமாக தெரியும். ஆக தேவையில்லாமல் தேங்கி கிடக்கிற ரத்தத்தை தான் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம ஆக்சிஜனை தான் கொடுக்குறோம். பட் ரத்த குழாயை டச் பண்ணி அதை அந்த மூமெண்ட்டையும் டிடெக்ட் பண்ணுறோம் நம்ம. இப்போ கை முடிஞ்சிச்சு. இப்போ கால் எடுக்கிறோம். காலில் நமக்குள்ளதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம். இந்த இடம் UP 40, UP 55. அதாவது கருப்பு ரத்தத்தை முதுகுலேருந்து இறக்குது. இது நமக்கு வெள்ளை வெள்ளையிலேருந்து இருக்கு. இப்போ எடுக்கிறோம், இல்லை அடுத்தது எடுக்கிறோம் 57. என்ன அர்த்தம்? முதுகில் மையத்திலேருந்து 2வது லைன் 41 to 55 அந்த இடத்துல ஏதோ தேக்கம் இருக்கு, அதை எடுத்தாச்சு. இப்போ ஒரு முதுகு ஃபீலிங், ஆனால் முதுகை தனியாக பிரிக்கணும்னு தேவையில்லை. அந்த ஃபீலிங் அவருக்கு கிடைச்சிச்சு. இப்போ என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல எடுத்தது வந்து LU9, அதை மட்டும் எடுத்தால் போதும். எல்லாத்தையும் எழுதி கொடுத்தது, அதை போன வாட்டிக்கு இந்த வாட்டி. அதுக்கப்புறம் UPயில் 55. ஏன்னா 2 ரெண்டாக போட்டதுனால இடம் வந்து சீக்கிரமாக இருக்கும். 2 12 தான். இப்போ அடுத்தாப்புல அந்த வருஷப்படி எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். அடுத்தது UP 60 எடுக்கிறோம். அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, பார்க்கணும்னு தேவையில்லை. இதை ஒத்தி எடுத்தாலே போதும். இல்லை 60 இல்லை. அடுத்தது 63, அப்படியே திரும்ப எடுக்கலாம். 64, 66, 3த்தையும் நான் வந்து ஒத்தி எடுக்கிறேன், ஒன்றும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? UP 55 தான் நிற்கிது. 60 வரல, கணுக்காலும் வரல, கணுக்கால் தாண்டியும் வரல. இப்போ ஒரு வாரம் நம்ம சொன்னது செஞ்சுட்டு வந்தாருன்னா இந்த புள்ளி நகர்ந்து இங்கே அப்புறம் இங்கே, அதுதான் நம்ம 3 தடவை சொல்லணும். கேட்க ஒரு இடத்துல இருக்கு, நம்ம சொல்ற முறைகளை பின்பற்றிட்டு உணவு பயிற்சி செஞ்சுட்டு வந்தாருன்னா அடுத்த தடவை அவர் வாதத்துக்கான ஓட்டம் இருக்கும். இப்போ அடுத்த கிச்சா அப்படின்னு பார்க்கலாம். வரிசையாக நான் எடுக்கிறேன், எதில் வருதுன்னு பாருங்க. GB 36, 38, 39, 40, 41, 43. என்ன அர்த்தம்? இரவு 11 மணிக்கு மேலே சரியாக தூங்கினாதான் பிச்சை போய் வேலை செய்யும். இவருக்கு வந்து
அதாவது எல்லா பாவத்தையும் கிடைக்கிறது கங்கைக்கு போனால் கங்கையிலே தண்ணி இல்லைங்கிற கதையா? எல்லா ஓட்டத்தையும் சுத்திகரிக்கக்கூடியது. கால்பெடலுக்கு ரத்தம் கிடையாது. இது வேற எங்கேயோ தேங்கிருக்கு. இவர் இப்படியே விட்டோம்னா சைடியார் நமக்கு இருக்குது அப்படின்பாரு. ஏன்னா கருப்பர் தன்னோட அதிகாரம். அதனால இவர் கால்பெடலில் கவனம் செலுத்தணும். அந்த லைன் நம்ம தூண்டி உள்ளாரால ஓடி இருக்கோம். பட் வந்து நமக்கு ரிசல்ட் அதில் கிடைக்கணும். அதை கேள்விக்குறி போட்டு தகவல் இல்லை நோட் பண்ணிக்கலாம். இப்போ வாதம் இறக்கி பார்த்தாச்சு, பித்தம் இறக்கி பார்த்தாச்சு. இப்போ செரிமானத்துக்கு 34. இப்போ இந்த சதை இங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கிறது அதான் காரணமா? ஆமாம், நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் கிடச்சிருக்கும். இல்லை வரும்போது எனக்கு மசில் டைட்டாக இருந்துச்சு. அது கால்குலேட்டர் தான். பித்தப்பை வந்து அந்த இடத்துல முயற்சி பண்ணுது. படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாகும். 34 ஸ்டொமக்கு என்ன வருதாங்க அந்த இடம் இருக்கும்போதே பெயின் இருந்தது. இது வந்து இறப்பையினுடைய 36 வந்து கிடைக்கும். இப்போ இதே நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி குறிக்கிறப்ப சிலை தான் கிடைக்கும் பாருங்க. எல்லாத்தையும் நம்ம எழுதணும் தேவையில்லை. 34, 36, 41 சில பேருக்கு இங்கே வரும். இவருக்கும் வர பார்க்குது, ஆனால் அவன் இல்லை. அவன் நிறுத்துற மாதிரி இருக்காது. 43 வந்துருச்சு. 44 வருது. 43 வந்துச்சு, 44 வந்துச்சு. 2 புள்ளியில் வருது. 2 புள்ளியில் வருது. 43, 44. இப்போ இவர் இங்கே வந்தார். இந்த 2 வரைக்கும் ஓடுதுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டாரு. செரிமானம் கரெக்டாக இருக்கும். இவங்க அம்மா அப்பாவினுடைய பவர் தான் அது. இந்த பாடியோட கண்டிஷன் எதை சாப்பிட்டாலும் அந்த எப்படி சாப்பிட்டாலும் ஓரளவு செஞ்சு கடைசி எடுத்து கொண்டு வந்துருக்கோம். எனவே செரிமானம் கரெக்ட். இப்போ அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த செரிமானம் பகுதியில் வந்து ஒரு திக்கு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் கபம். ஆக கபம்ங்கிறது உடம்புல இல்லை, கிளியர் ஆகிட்டே. அடுத்தது வாதம் அப்படிங்கிறது வந்து எங்கே நிற்கிதுன்னா 55 தான் நிற்கிது. 55 கணுக்கால் வந்து கணுக்கால் எடுத்து கீழே 2 கட்டம். ஆக வாதம் 2 கட்டம் தேக்கம். அடுத்தது பித்தம் பார்க்குறோம். பித்தம் வந்து அடையாளமே தெரியல. அதை வந்து எடுக்கலாம். ஒரு பெரிய கேள்வி போட்டுட்டு தகவல் இல்லை அப்படின்னு. அவன் பிரச்சனை பித்தம்னா சரியான தூக்கம் இல்லாத மாதிரி ஆபீஸ் ஒரு கலந்து பழத்தை இழுத்து கொடுத்துருக்கிறதுனால பித்தப்பைக்கு சரியான ஓய்வு உடனே கிடைக்கல. இதுக்கு மருந்து மாத்திரம் கிடையாது. கல்வியில் மட்டும் என்ன சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் வேலை செய்யும். உண்மையான தூக்கத்துக்கு ஈடாக ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கிடையாது. அதை நீங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்திக்கணும். அனாவசியமான வேலைகளை குறைச்சிக்கிட்டு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரணும். இதுதான் பயன். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுனா இதெல்லாம் அப்பாடி அது இறங்கினாலே இது ஓடும். இது சும்மா வெறுமனே ரெக்கார்ட் பண்ணலாமே தவிர நீங்கள் இந்த ஊசிலாம் வேலை செய்யணும்னு நினைக்கவே முடியாது. இதெல்லாம் எப்போதான் வேலை செய்யும்? அங்கே இறங்கினா தான் வேலை செய்யும். இது ஃபார்மாலிட்டிக்கு எது எது எங்கே ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது இவருடைய சேமிப்பு ரத்தம். இப்போ வந்து ஒரு மானியத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட கையில் கொஞ்சம் கேஷ் இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ரத்தம் இருக்கணும். இதான் சேமிப்பு. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு செலவு பண்ணோம்னாலும் அது உதவாது. பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் வச்சுருக்கா அதான் எமர்ஜென்சி வருவோம். அந்த எமர்ஜென்சி பிளட்டுங்கிறது இதுதான். இப்போ இவர் எமர்ஜென்சி பிளட்டு எவ்வளோ வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்கணும். லிவர் 2 ஏன் வரணும்? வரல. லிவர் 2, லிவர் 4 இங்கே இல்லை. லிவர் 6, லிவர் 8 இல்லை. அடுத்தது SP2. SP2ன்னா சாப்பிட்டது ரத்தமாக மாறுதா? அந்த சாப்பிட்ட ரத்தமாக மாறினாதான் கேள்வி வரும். கேள்வி தெரியல. SP2 இதை நம்ம 98 தான் எது இதில் எச்சரிக்கையாக இருக்கும், என்னென்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். 2, 5 இதாக ரொம்ப பேருக்கு ஓடாமல் 5, 6 ஓடாமல் கற்பப்பை கட்டினா கட்டியில் கோளாறு கிடையாது. ரத்த ஓட்டம் முறைப்படி சுற்றலை, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த அழுக்கை எடுக்கல, அப்படிதான். ஆக மொத்தமாக தான் பார்த்தாங்க. 5, 6, 8, 10 எங்கே காண்பாங்க. என்ன அர்த்தம்? உள்ளார ஓடுது, நமக்கு தகவல் இல்லை. இப்ப கல்லீரல், மண்ணீரல், கிட்னி
கிட்னியில் 4 புள்ளி கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு இடம் வந்து தகவல் வரணும். பட் என்ன ஓடுதுங்கிற அந்த அறிகுறி வழியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பட் ரத்த ஓட்டம் ஓடிட்டாலும் பார்க்குறோம். 3, 7, 9 என்ன வந்து கேசர் சத்தம் இருந்தாரா புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இப்போதான் அந்த புள்ளியில் உள்ள தடை நீங்கி அது ஃப்ரெஷ்ஷாக தொடர்ச்சியாக ஓடுது. இன்னும் அடிக்கடி தண்ணி குடிக்க போக மாட்டீங்க. உங்களுடைய இது சேஞ்சஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறது ஒரு 3 நாள் தெரியும். அப்புறம் திரும்பி பழையபடி எல்லாம் சில இடத்துல அடைச்சிடும். இதுக்கு தான் நான் 3 தரனாச்சும் பாருங்க. உங்கள் சேஃப்டிக்கு 3 தரனாச்சும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி தான் என்னோட வாழ்க்கை ஸ்டைலில் 4 நாளைக்கு ஒரு இடம் இருக்குங்க. இல்லை ஒரு மாதம் இருக்கு. இப்போ இந்த புள்ளியை நம்ம கேட்கணும். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து 6 பேப்பர் பரிச்சு எழுதிக்கிறாங்க. இதோடைய ஃபைனல் ரிசல்ட் இருக்குன்னா 6 பேப்பரில் 1 பேப்பர் அரியர்ஸ். நல்ல ரத்தம் உடம்புல இல்லை. மிச்சம் எல்லாத்துலேயும் ஏதோ இந்த இடத்துலையும் டால்பிடம் அப்படி நிற்கிது. இதுதான் நிற்கிது. நான் 6ல் 2 பேப்பருக்கு வந்து இன்னும் தகவல் இல்லை. நல்ல ரத்தத்தை ஏற்றிக்கணும். ஓய்வு உறப்ப நம்ம சொன்ன மாதிரி செய்யணும். அதை என்னென்ன செய்யணுங்கிறதையும் நம்ம வந்து கொடுத்துருவோம் பாருங்க முன்கூட்டியே. அதை சரி பண்ணிக்கணும். நோயின்னு பார்த்தோம்னா அதில் வந்து 2 கட்டம் தேங்குது. எது கபத்தில் வந்துச்சு, வாதம் கொஞ்சம் தேங்குது, பித்த பைக்கு அடையாளம் இல்லை. இதை நம்ம வந்து எழுதியே கொடுத்துருவோம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ அவ்வளோ நான் பார்ப்பேன். நீங்கள் உங்களுடைய பொறுப்பு என்னன்னா அது 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு பாதுகாப்பு கவசம். இங்கேயே உச்சி போட்டுடலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா எடுத்துலாம் அப்புறம் மெதுவாக எடுத்துக்கலாம் வச்சுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் 2 hours போச்சு. அதனால் இன்னொரு 1 மணி நேரம் வச்சுன்னா வச்சுக்கணும். இப்போ நம்ம போட்டுக்கிறோம். இதை எப்படி மார்க் பண்ணி